பிரகாசமாயிடும். வாழ்க்கையே சிறப்பா இருக்கும். சூப்பரா இருக்கிற காரு உடனே வாங்கிட்டு இந்த கார் எவ்வளவு இருந்தாலும். சார் எவ்வளவு சார் இந்த காரு? கார் வந்து 20 lakh 20 lakh சார். பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க எவ்வளவு நேரத்துல போகணுமோ அட்வான்ஸா போகலாம். அந்த மாதிரி கார். பரவாயில்லை, நானும் 30 lakhs கேட்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, 20 lakhs தான் உடனே கொடுத்து வாங்கிடலாம். சார் 4 பேர் போக முடியுமா இதுல? 4 பேர் போகலாம். சரி சார், தேங்க்யூ சார். நான் வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். பா சூப்பரா இருக்குப்பா. செர்ரி ரெட் கலர் செம பிரைட்டா இருக்குப்பா. எங்க இருந்தாலும் தெரியும்ப்பா. சரி, இத முதல்ல ஏசப்பாடு பெருசா போடுறோம் ஃப்ரண்ட்ல. பின்னாடி ஒரு நல்ல வசனம் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி செம தெளிவா போடுறோம். எல்லாரோட வாழ்க்கையும் இத பார்த்து ஒரு மகிமை அடையணும். அந்த அளவுக்கு இந்த கார் ரோட்ல போச்சுன்னா ஏதோ ஒரு ஏசப்பாவோட பையன் தான் போறான்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். வாழ்க்கையே ஜம்முன்னு இருக்க போகுது. இதுதான் நம்மளோட வாழ்க்கையே. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம போதும் யூ டர்ன் பண்ணிடுவோம். இந்த சைடு வேண்டாம். பா செம ஸ்மூத்தா போகுதுப்பா இந்த காரு. பா செம ஸ்மூத்தா போகுதுப்பா. செமையா போகுதுப்பா. ஜில்லுன்னு ஏசிலாம் இருக்குதுப்பா. யார் வரா பாப்போம்? பாம் 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 பாம். ஏய் ஏசப்பா, ஏசப்பா வாங்க, ஏசப்பா வாங்க, ஏசப்பா. என் வாழ்க்கையில நீங்க வந்தது ரொம்ப எனக்கு திரும்ப ஏசப்பா. உட்காருங்க ஏசப்பா. நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன் ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா எல்லாமே. என் வாழ்க்கைக்கே நீங்க தான் ஏசப்பா. ஏசப்பா நீங்க இல்லாம நான் எதுவுமே பண்ண ஏசப்பா. இந்த காரே உங்களுக்கு தான் ஏசப்பா. என் பக்கத்திலே இருக்கிற ஏசப்பா. எது நடந்தாலும் என் கூடவே இருங்க ஏசப்பா. போலாமா ஏசப்பா? லாங் ரைடு போறோம் ஏசப்பா. இதான் என் வாழ்க்கை ஏசப்பா. ரொம்ப தூரம் போக போறோம். நீங்க எப்பவுமே கூடவே இருக்கணும் ஏசப்பா. நான் என்னென்ன யோசிக்கணும், என்னென்ன செய்யணும் எல்லாமே நீங்க செய்யணும் ஏசப்பா. சரி போலாமா ஏசப்பா? நல்லா இருக்கா ஏசப்பா இந்த காரு? பாப்போம் ஏசப்பா. நல்லா ஃப்ரீயா உட்காருங்க ஏசப்பா. சீட் பெல்ட் போடுங்க பார்த்து. ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து பார்த்து ஏசப்பா. நல்லா பொறுமையா வாங்க. நிறைய பேர் கடமையா வராங்க. ஏய் யாரும் தெரிஞ்ச மாதிரி வராங்க. ஏய் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஏசப்பா. என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஏசப்பா. ஏய் எப்ப இருக்க சச்சின்? நல்லா இருக்கியா? வாங்கிட்டு போல. ஆமா ஆமா மச்சான், ஆமா மச்சான். ஏய் ஏசப்பா தெரியல உங்களுக்கு? ஏசப்பா அப்பப்பா பாத்துருக்கேன். டிவிஎஸ்ல. இவர்தான் ஏசப்பா. ஏசப்பா இவர் என்னோட ஃப்ரெண்டு. ஏசப்பா நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல்ல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு, திக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப பிடிக்கும். அவன் கோச்சிங் பாய்ஸ். கொஞ்சம் நீங்க பின்னாடி உட்காந்துருவீங்க. அவன் ரொம்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க, அவன் புரிஞ்சிக்க மாட்டான். எப்பவுமே நாங்க திக் ஃப்ரெண்ட்ஸ்ல பக்கத்திலே இருப்போம். நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. பேசுவா நீங்க தாராளமா நல்லா உட்காருங்க. பேசுவா உட்காருங்க. அது ஒரு ஸ்பெஷல். அதுக்காக ஸ்பெஷல் சூப்பரா இருக்கு. எல்லாம் நிக்குது. ஓகே ஓடலாமா? எங்க போறோம்? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி போறோம். ஜம்முன்னு போறோம். சரியா? எங்க வாங்கடா? நல்லா இருக்கு. அங்க ஒருத்தர் வித்துட்டாருப்பா. 20 லட்சத்துக்கு வித்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் வந்தாரா? அந்த கார் ரொம்ப வசனம் பாத்தியா பின்னாடி? ஆமா ஆமா அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு வசனம்? ஆமா ஆமா புரியுது புரியுது. பின்னாடி பார்த்தா ஏசப்பான்னு போட்டுருப்பேன். ஆமா என் சமூகம் வணக்கம் சூப்பர். என்ன நீங்க தெரியுமா? தெரியாது. ஓகே ஓகே. சரி நம்ம போவோம். பாண்டிச்சேரி போற வழியில பார்த்துப்போம். சரி பிளான் இல்ல மச்சான், அங்க ஏதோ ஒயிட் ஷர்ட் போட்டு தெரியுது. ஆமா ஆமாடா. ஒண்ணு வாங்குவோமா? வெயிட்ஸ் தான். ஏசப்பா ஏசப்பா கோச்சிங் பண்ணாரு. ஏசப்பா ஒயிட் இல்ல திராட்சை இருந்தா அவனே எல்லாம் சண்டை எங்க பிடிக்கிறது. ஆமா ஆமா ஒண்ணே ஏசப்பா கோச்சிங் பண்ணாரு. ஏசப்பா ஒண்ணே இல்ல ஏசப்பா. ஓகே 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 ஓகே. சரி ஓகே ஓகே. எப்படி போயிட்டு இருக்குது? ஜம்முன்னு போகுதா? ஆனா இந்த காரு நான் மார்க்கெட்ல தான் வாங்கினேன். ஒன்னும் வேலைக்கு ஆகல. உனக்கு நல்லா போது போல இருக்குல்ல. எனக்கு 9-5 ஜாப் ரொம்ப கடியா தான் போயிட்டு இருக்கு. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆமா அதுதான் காரணம். அதுக்கும் ஒரு விஷயம் தான். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, சைனால இருந்து 10 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு கடை போட்டு உட்கார்ந்து போறேன்.
நல்ல லாபம், நல்ல லாபம். ஏசப்பாட்ட கேட்டு ஏதோ பத்தி. எல்லாமே ஏசப்பா கிட்ட கேட்காம ஏசப்பா, ஆமா, எல்லாமே ஏசப்பா கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய் சொன்னாரா? எல்லாமே என்னோட எண்ணம் எல்லாமே ஏசப்பா தான். ஏய், அப்ப சொல்ல மாட்டாரா? எது பண்ணாலும் ஏசப்பா வச்சுதான் நான் பண்ணுவேன். பாத்தியா, இப்படி இருக்கிறாரு பின்னாடி. ஏசப்பா ஏசி வருதா? ஓகே ஓகே. ஆனா நான் வந்து இப்ப ஏசப்பா பேக்ல வச்சிட்டேடா. நீ எனக்கு நண்பன். ஓ, எனக்கு ஸ்பெஷல். வச்சுக்கோடா. அப்பதான் எனக்கு எப்பவுமே இந்த சீட்டு தான். எப்பவுமே யார் வந்தாலும் ஒண்ணுதான்டா. ஒய்ஃப் வந்தாலும் இந்த சீட் எனக்கு தான். ஒண்ணுதான்டா. மாமியார் வந்தாலும் அப்பதான் ஒண்ணுதான்டா. சரி. ஏய், பாருங்க, யாரோ தூரத்துல வர மாதிரி இருக்குதுப்பா. ஐடி கார்டுல வந்திருக்காரு. பெரிய பேங்க் மேனேஜர். நான் இப்ப லோன் தான் ஒரு 10 கோடி ரூபாய் லோன் கேட்டிருக்கேன். அவர் அங்கேயே கேட்டு நான் ஏத்தானா அவரு முக்கியமான இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் இப்ப நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பாண்டிச்சேரியில கோவா போலாம். நீ சொல்றே கேளு. இவரை வண்டியில ஏத்தாத. ஏத்துனா பேக் சீட் கொடுத்துக்கோ. நான் இந்த சீட்ல இருந்து மாற மாட்டேன். சரியா? எனக்கு இந்த சீட்டு தான். ஏசப் அவர் பாப்போம். பாருங்க மேனேஜர் எப்படி இருக்கீங்க? இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு. அப்படி என் கார்ல ஏசப்பாவும் இருக்கிறாரு. ஹாய் சொல்லுங்க ஏசப்பா. ஹாய். கார் அங்கதான் குமாரண்ண கடையில் வாங்கினேன். அது ஓகே. நான் இப்போ இன்னொரு லோன் வேணும் பேங்க் மேனேஜர். உங்க பேர் என்ன? சொல்லி ஆகணும். சொல்ல முடியாது சார். பேங்க் மேனேஜர் சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 கோடிக்கு ஒரு லோன் ஒன்று வேணும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரி, கார்ல போயிட்டே பேசுவாமா? அவங்க கூலிங்கா இருக்கும். நல்ல கார், செடி 2 கலர், திராட்சை ரச கலர்ல கேட்டு ஆர்டர் பண்ணேன் நானு. இந்த சைடு தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கா? ஓகே. நீங்க ஏசப்பா உட்காந்துக்கோங்க. ஃப்ரெண்ட் ஏசப்பாக்கு துணையா இருக்கணும்னா நம்ம ஏசப்பா கொஞ்சம் நோங்க பாருங்க. ஏசப்பா கொஞ்சம் ஏசப்பா நீங்க எப்பவுமே இருப்பீங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஏசப்பா உட்காரு. நீங்க மேனேஜர் நல்லா கலந்து உட்காருங்க. கூலிங்கா ஒரு ஃபீலெல்லாம் போலாமா? போலாமா? எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? போலாமா? ஏசப்பா ஓகேவா? ஏசி வருதா? ஃபைன். பாப்போம். அது போயிட்டே இருக்கும். பாப்போம். ஆக்சுவலா இது 4 சீட்டர் தான். நல்லா இருக்கா? ஸ்மூத்தா இருக்கா? ஏசி எல்லாம் பின்னாடி வருதா? ஏசப்பாக்கு ஏறின மாதிரி சார். நேரா பார்த்து உட்காருங்க மேனேஜர் சார். பாப்போம். போயிட்டே சார். நீங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த 10 கோடி ரூபாய்க்கு சாங்ஷன் பண்ணணும். நீங்க தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பாண்டிச்சேரி போறோமா கோவா போறோமா? இப்ப பாண்டிச்சேரி போறோம் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நம்ம சாங்ஷன் ஆன லோன் எடுத்து நம்ம நேரா கோவாக்கு போறோம். போற வழியில இருக்கலாம். வாங்க. ஏசப்பா இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். எப்பவுமே ஏசப்பா என் கூடவே தான் இருப்பாரு. எது பண்ணாலும் ஏசப்பா இருப்பாரு. சரி, அடுத்து யாரோ வர மாதிரி இருக்குது. யார் அது? பிரைம் மினிஸ்டரா? சார் பிரைம் மினிஸ்டரா? நமஸ்தே. என்ன சால் மாதிரி போட்டுருக்கீங்க? பிரைம் மினிஸ்டர் சார், சூப்பர் சார். உங்க பேர் என்ன? வாங்க சார். நீங்க தான் சார் எனக்கு அப்ரூவல் நிறைய கொடுக்கணும். இந்த நான் பிசினஸ்லாம் ஆரம்பிக்க போறேன் சார். அதுக்கு எவ்வளவு பிரச்சனைங்க எல்லாத்தையும் வருது. நீங்க ஒரு கையெழுத்து இருந்தா போதும், எல்லாத்தையும் மாத்திடலாம். நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன தமிழ் தெரியாதா? இவ்வளவு நேரம் பேசுறது வேஸ்ட் ஆச்சு. துக்கடா नहीं होता है தெரியுமா? अपने बनावी जोड़ी है தமிழ். இது ஹிந்தி. சரி வாங்க, நம்ம கார்ல போயிட்டு நம்ம சில்லுன்னு பேசுவோம். நாங்க பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். अदर नहीं, उधर उधर बैक मैनेजर सर. साहब உங்களுக்கு தமிழ் தெரியுமா சார்? கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க சார். ரொம்ப முக்கியம் சார். இவர் சைன் போட்டாதான் நீங்களே லோன் எடுத்து தரணும். ஏசப்பா கொஞ்சம் அந்த மேனேஜர் சார், நீங்க காத்தாடி உங்களுக்கு வாங்கி வரோம்ல, ஓரமாக ஏசப்பா கொஞ்சம் நடுவில் உட்காந்து
உட்காந்துக்கோங்க, 2 சேர் நடுவில் உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் செய்யணும். ஓகேவா? நீங்க உட்காருங்க, நீங்க ஸ்பெஷல் சேர், நல்லா ஏசி கீழே இருந்து தான் வரும், சரியா? போயிட்டே இருக்கலாமா சார்? அந்த அப்ரூவல் எல்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு சைன், உங்க ஆட்சி மாறதுக்குள்ள எனக்கு அந்த சைன் மட்டும் போட்டு கொடுங்க. என்ன சத்தம் பின்னாடி? எத்தனை கன்ஃபர்டபுளா இருக்காரு? ஓகே நல்ல நடுவில் ஒரு வென்று இருக்கும் பாருங்க. பார்த்து ஸ்பீக்கர் இருக்கிறது. பாப்பம் 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 பார்த்து ஸ்பீக்கர் பார்த்து எல்லாரும் பார்த்து போங்க. நல்லா இப்ப ஸ்மூத்தா போகுது காரு, நல்லா ஸ்மூத்தா இருக்குது. நம்ம வாழ்க்கையே ஸ்மூத்தா இருக்குது. இப்போ சூப்பரா போகுது. இப்போ இன்னும் ஸ்மூத்தா இருக்குது. ஸ்மூத்தா போகுது. இப்ப சம ஸ்மூத்தா போகுது நம்ம வாழ்க்கை. எவ்வளவு ஜாலியா இருக்கு. பின்னாடி எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம், சரியா? நம்ம ஒவ்வொரு ஆகிறோம், எல்லாருக்கும் கார் வாங்கி தர அளவுக்கு நம்ம பிரகாசமா வரும். ஃப்ரெண்ட் உங்களையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்ப ஏசப்பாக்கு பெரிய மனசுடா. 4 பேர் வந்தது அவர் இறங்கி போயிட்டாரு. சரி பார்த்து போவோம். எதுக்கு லாரி வர மாதிரி இருக்கு? அன்புக்குரியவர்களே, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ எங்க என் ஃப்ரெண்ட் எங்க பேங்க் மேனேஜர் ஒருத்தரே காணுமே. எங்க யாருமே காணுமே. எங்க யாருமே இல்லையே இந்த வாழ்க்கையில. யாரை நம்பணுமோ அவங்க யாருமே இல்லையே. ஏசப்பா நீங்களா? ஏசப்பா ரொம்ப சாரி ஏசப்பா, உங்களை விட்டுட்டு நான் எல்லாரையும் ஏற்று ஏசப்பா, எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன் ஏசப்பா, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டேன் ஏசப்பா. அதனால பாத்தீங்களா என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடுச்சு ஏசப்பா. பாத்தீங்களா நீங்க தான் இனிமேல் எனக்கு டிரைவரா இருந்து நீங்க ஓட்டுங்க ஏசப்பா என் வாழ்க்கைய. நான் ஓட்டாம என்னோட வாழ்க்கையை நீங்க ஓட்டுங்க ஏசப்பா. நான் கூட வந்து உங்களோட வாழ்க்கையில நான் வரேன் ஏசப்பா. ஏசப்பா நீங்க ஓட்டுங்க ஏசப்பா. நான் அப்படியே சாதிட்டே வரேன் ஏசப்பா. நீங்க ஓட்டுங்க ஏசப்பா. பத்திரமா போங்க ஏசப்பா. இனிமேல் கவலையே இல்லை ஏசப்பா. அன்புக்குரியவர்களே, நம்மை சிரிக்க வைத்தது, மகிழ்வித்தது, ஆனால் அதைவிட அதிகமாக சிந்திக்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரியது. இன்றைக்கு உலகம், இந்திய தேசம், தமிழகம், ஏன் நாம் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் கிறிஸ்துவின் அன்பின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மளை உணர்த்துகிறதா என்பதை நமக்குள் ஒவ்வொருவரும் சிந்தித்து நம்மை நாமே கேட்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? அவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோமே? பெற்றுக்கொண்டதற்கு அப்புறம் நாம் அவருடைய அன்பின் அரவணைப்பிற்குள்ளாய், அவருடைய சத்தியத்தின் பாதைக்குள்ளாய், அவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நாம் நம்மை அவருடைய கிருபையோடு கூட இருக்கிறோமா என்பதை சிந்திப்போம், செயல்படுவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இரட்சகராய் வந்தார். நம் அனைவரையும் ஆற்றவும் தேற்றவும் அரவணைக்கவும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, நம்மை அவர் கைவிடுவதும் இல்லை என்கின்ற அந்த அவருடைய வார்த்தையை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அவருடைய சித்தத்தின் தீர்மானத்தின்படி அவருடைய கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்துக் கொண்டு அவருடைய அன்பிலே வாழ்வோம். நன்றி செலுத்துகிறேன்.
நல்ல முறையிலே சரியான முறையிலே இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டிய எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய